அவர்களே, அனைத்து சிஜேஎம் அவர்களே மற்றும் அதர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஸ்டாஃப்ஸ் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ரெஸ்பெக்டபிள் லாயர்ஸ் மற்றும் போலீஸ் பீப்புள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சட்டத்துறை சார்பாக நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஒரு நலத்திட்டங்கள் மற்றும் ஒரு நாடாளுமன்ற விழா அப்படிங்கிறது எல்லோருடைய நோக்கமும், அது காவல்துறையாக இருக்கட்டும், சட்டத்துறையாக இருக்கட்டும், சமூகத்தில் குற்றங்கள் குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம எல்லா விதமான நலத்திட்டங்களும், அதே போல கீழே இருக்கக்கூடிய நலிவடைந்த மனிதர்கள் மேலே வர வேண்டும், அவர்களும் சமத்துவமாக இருக்க வேண்டும் அப்படி நோக்கில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அவர்கள் வேலையை பார்க்காமல் சமூகமும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி நோக்கத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை காவல்துறை சார்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்றைக்கு சட்ட விழிப்புணர்வு என்பது நாம் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் சட்டத்துறை சார்பாகவும் பல்வேறு இடங்களில் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஏன் நம்ம விழிப்புணர்வு, சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு குடிமகனும் அவர்களுடைய உரிமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின்படி என்ன உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அவர்களுக்கு சட்டத்தின்படி நீதி கிடைக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அதை பெறுவதற்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும். அதுபோல சட்ட விழிப்புணர்வு மூலம் தவறுகளை தவிர்க்கலாம். எப்படி சட்டத்தின் மூலம் சரியான நடைமுறைகளை பயன்படுத்த முடியும் அப்படின்றத நாம் கற்றுக் கொடுக்க முடியும். அதுபோல சட்ட பிரச்சனைகளிலிருந்து எப்படி மீண்டு வருவது, சரியான சட்டங்களை வச்சு எப்படி நாம் பிரச்சனைகளை தீர்வு கொள்வது போன்றவற்றை இந்த போல சட்ட பிரச்சனைகள் விழிப்புணர்வு மூலமாக தான் நாம் தெளிவு பெற முடியும். அதுபோல நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் SC/ST ஆக்ட் பற்றிய விழிப்புணர்வு எல்லா பகுதிகளிலும் காவல்துறை சார்பாகவும் இலவச சட்ட மையங்கள் சார்பாகவும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். அதுபோல நம்ம மாவட்டத்தில் எல்லா நீதிமன்றத்திலும் இலவச சட்ட உதவி மையங்கள் செயல்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதில் வசதியற்றவர்கள், ஏழ்மையானவர்கள் அவர்களெல்லாம் போய் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இலவசமாக தீர்வு காணக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கான பிரச்சனைகள், வரதட்சணை கொடுமை, ஜீவனாம்ச கொடுமை மற்றும் சின்ன சின்ன நில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அந்த இலவச சட்ட உதவி மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல இவர்களுடைய இந்த சட்ட விழிப்புணர்வுடைய நோக்கம் சட்ட சமூகத்தில் பிரச்சனைகள் குறைய வேண்டும், எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த விழிப்புணர்வுகள் எல்லா பகுதியிலும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய வருடத்திற்கு 4 முறை நம்ம மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த முறை மார்ச் மாதம் நடைபெற்ற லோக் அதாலத்தில் அதிகமான வழக்குகளை தீர்த்து வைத்த ஒரு மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இருக்கிறது. அதற்கு நீதித்துறை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல நிகழ்வுகள் நாம் ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் இதுபோல நிகழ்வுகளினால்தான் சமூகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய ஜஸ்டிஸ் அவர்களுடைய நோக்கங்கள் மரம் நடுவது என்பது அது ஒரு எளிதான காரியமாக தெரியலாம். அவருடைய நோக்கம் வருங்கால சமூகம் வருங்கால ஜெனரேஷனுக்கு